லாஸ்ட் கிளாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியினுடைய பேசிக்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய ஃப்ரீக்குவன்சி வந்து 3 × 10^10 to 3 × 10^12 ஹெர்ட்ஸு. ஸோ இது மைக்ரோவேவ் அப்படின்றதுனால நமக்கு முடியும் போது கண்டிப்பாக என்ன இருக்கணும், மைக்ரோவேவ் இருக்கணும். இதுக்கு முன்னாடி ரீஜன் வந்து ரேடியோ வேவ் அப்படின்றதுனால அது முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர், நம்மளுடைய ஸ்கேலில் லீஸ்ட் சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர் டு 100 மியூ மீட்டர் இதனுடைய ரேஞ்சு. ஓகே, இப்போ இதனோட மைக்ரோவேவ் ஃப்ரீக்குவன்சியை நம்ம ஒரு ஆட்டம் மேலேயோ அல்லது மாலிகுல் மேலேயோ நம்ம வந்து இன்சிடென்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ஸினுடைய ஸ்பெக்ட்ரம். ஓகேங்களா, ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம். அப்போது நம்ம ரொட்டேஷன் ஆஃப் மாலிகுல்ஸை நம்ம வந்து எப்படி படிப்போம் அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி வந்து அந்த மாலிகுல் எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து படிப்போம்னு பார்த்துருப்போம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம். ரொட்டேஷனல் காம்பனன்ட்ஸை வந்து த்ரீ மியூச்சுவல் காம்பனன்ட்ஸாக பர்பெண்டிகுலர் காம்பனன்ட்ஸாக நம்ம வந்து பிரிக்கிறோம் த்ரூ தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்டு பிரின்சிபல் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ அந்த 3 காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IA about the bond axis, moment of inertia IB, end over end rotations in the plane of paper, and moment of inertia IC, end over end rotations at right angle to the plane. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து லீனியர் மாலிகுலுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ லீனியர் மாலிகுல் அப்படின்போது நமக்கு இந்த எண்ட் ஓவர் எண்ட் ரொட்டேஷன் சொல்லக்கூடிய IB அண்ட் IC ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, பிளேன் அண்ட் ரைட் ஆங்கிள் டு த பிளேன் இந்த ரெண்டுமே IB அண்ட் IC வந்து ஈக்குவலாக இருக்கும். IA வந்து ஜீரோவெலாம் இருக்காது, ரொம்ப 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 ஸ்மாலாக இருக்கும். அதனால் நம்ம அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் லீனியர் மாலிகுலுக்கு அப்படின்னா, நம்ம வந்து L அண்டு OCS கார்பன் ஆக்சி சல்ஃபேட் அண்டு ஹைட்ரோக்ளோரைட். ஸோ இது ரெண்டும் தான் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரிக் டாப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா IB அண்ட் IC வந்து சேமாக தான் இருக்கும். பட் சிமெட்ரிக் டாப்பில் IA வந்து அந்த அளவுக்கு ஸ்மால் கிடையாது, நம்ம நெக்லெக்ட் பண்ணுற அளவுக்கு. ஸோ இங்கே டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், நமக்கு இங்கே ஹைட்ரஜன் பாண்ட் அதனுடைய சென்டரில் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி ஜீரோவாக இருக்காது. சம் டிகிரி வந்து தள்ளி இருக்கிறதுனால சம் வேல்யூஸ் வந்து வரும். இந்த வேல்யூ வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து IA இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ IB அண்ட் IC வந்து நமக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வீப்பிங் பண்ணுவோம்ல, தூய்மை பணியாளர்கள்லாம் ஸ்வீப்பிங் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்டிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாரிசாண்டலாக வச்சுக்கிட்டா எப்படி இருக்குமோ அதுதான். இதை வந்து டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ டெட்ராஹெட்ரல் இதில் வந்து 3 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் வித் கார்பன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம மெத்தில் ஃப்ளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது IA இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்ட்டோம். அப்போ எய்தர் அந்த IAன்றது வந்து கிரேட்டர் தென் IB ஆர் ICயாக இருக்கும், அல்லது லெஸ் தென் IB ஆர் ICயாக வந்து இருக்கும். ஸோ இப்போது லெஸ் தென் இந்த IA வந்து லெஸ் தென் IB ஆர் ICயாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ஃப்ளோரைட் சிமெட்ரிக் டாப் அப்படின்னு சொல்லுவோம், CH3F. ஸோ IAன்றது வந்து நம்ம என்ன பார்த்தோம், IAன்றது வந்து பாண்ட் ஆக்சஸ்ன்னு பார்த்தோம். ஓகேவா, ஸோ பாண்ட் ஆக்சஸ் வந்து கம்மியாக இருக்குது வென் கம்பேர்ட் டு தட் ஆஃப் எண்ட் ஓவர் எண்ட் ரொட்டேஷன் அப்படின்னா அது வந்து ப்ரோலேட்டாக வந்து இருக்கும். இதே பாண்ட் ஆக்சஸ் வந்து பெருசாக இருக்குது. ஓகேவா, நம்மளுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IA அலாங் தி பாண்ட் ஆக்சஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஆவ்லேட், அதாவது முட்டை. ஒரு முட்டையை நிமித்தி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு கோழி முட்டையை நிமித்தி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா
நமக்கு வந்து ஆப்லேட் வந்து இருக்கும். கோழி முட்டை நிமித்தி வச்சா இருக்க மாதிரி தான் நமக்கு வந்து ஆப்லேட் வந்து இருக்கும். அஃப்கோர்ஸ் அதோட ஸ்ட்ரக்சரும் வந்து பாருங்களேன் அப்படிதான் இருக்கும். போரான் ட்ரைக்ளோரைட், போரான் ட்ரைக்ளோரைனுடைய ஸ்ட்ரக்சர் மேலே Cl, இங்கே கீழே பாட்டம்ல 2 பக்கமும் Cl இப்படி போட்டாதான் இது வந்து என்னது கோழி முட்டையை வரைகிறதுக்கு ஏற்ற மாதிரி பேஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நேரோவாகவும் வந்து இருக்கும் டாப்பில். ஸோ இதுதான் போரான் ட்ரைக்ளோரைடு. இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்? ஆப்லேட் சிமெட்ரிக் டாப்புக்கு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக்கல் ஸ்பெரிக்கல் டாப். நெக்ஸ்ட்டு ஸ்பெரிக்கல் டாப்பு. ஸோ இதில் ஐஏ, ஐபி அண்ட் ஐசி மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் தான். ஸோ இந்த மூணுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. இதுவும் நம்மளுடைய அந்த டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் தான். பட் ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்கும்? வேர்ட்டிக்கலாக வந்து இருக்கும். அதே டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர், அதே ஸ்வீப்பிங் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் வந்து இருக்கும். ஸ்வீப்பிங் ஸ்டிக்கோடைய ஸ்ட்ரக்சர் மாதிரியே தான் இருக்கும். இது வந்து நம்ம மீத்தேன்னு சொல்லுவோம். இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெரிக்கல் டாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால டைபோல் மூமெண்ட் இருக்காது. டைபோல் மூமெண்ட் இல்லை அப்படின்னாவே நம்ம வந்து ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் படிக்க மாட்டோம். ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் வந்து வராது. ஓகேவா? அப்போ வராதுன்னு போது நமக்கு இது தேவையா? தேவையே இல்லை. ஸோ அப்போ அசிமெட்ரிக் டாப்ஸ்க்கு வந்து போயிடலாம். அசிமெட்ரிக் டாப்ஸை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் வந்து இதுக்கு கீழே தான் வரும். அசிமெட்ரிக் டாப்ஸ்க்கு கீழே தான் வந்து வரும். ஸோ இதில் ஐஏ, ஐபி, ஐசி எல்லாமே வந்து நாட் ஈக்குவல். அப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா நம்ம வாட்டர் அண்டு வினைல் குளோரைடை வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா. ஸோ நமக்கு எப்படி ஒரு எலக்ட்ரானிக் டிரான்சிஷன்ஸில் எனர்ஜி வந்து குவான்டைஸ்ட் ஆகி இருக்கோ, அதே மாதிரி ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேல்யூஸுமே வந்து பெர்மிட் பண்ணாது. சர்டன் எனர்ஜி வேல்யூஸ் மட்டும்தான் வந்து அந்த பர்டிகுலர் ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ஸ்க்கு வந்து பெர்மிட் பண்ணோம். அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன்ஸ் மூலிமா வந்து கால்குலேட் வந்து பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து லீனியர் மாலிகுல்ஸ்க்கு வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு அதை அப்படியே வந்து கொஞ்சம் பட்டி டிக்கரிங் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து சிமெட்ரிக் அண்ட் அன்சிமெட்ரிக் மாலிகுல்ஸ்க்கு பார்க்க முடியும். ஸோ ஸ்பெரிக்கலுக்கு நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா ஸ்பெரிக்கலில் வந்து டைபோல் மொமெண்ட்டே இருக்காது. நம்ம வந்து ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் அங்கே வரவும் வராது. ஸோ இப்போ நம்ம லீனியர் மாலிகுல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it placed at a distance r1 and r2 from the center of gravity. So total distance வந்து r0 வந்து வச்சிருப்போம். So r0 equal to r1 plus r2. Mu is equal to m1 m2 by m1 plus m2. இது வந்து நம்ம reduced mass அப்படிம்போம். அப்போ நமக்கு moment of inertia I is equal to mu r0 square. Schrödinger equations படி நமக்கு எனர்ஜி வேல்யூ E equal to h square by 8 pi square I into j plus 1 ஜூல். இங்கே ஜேன்றது வந்து 0 1 2 3 எக்ஸட்ரான்னு போகும். ஸோ இதில் ஐ இருக்குது பார்த்தீங்களா, h ஸ்கொயர் பை 8 பை ஸ்கொயர் ஐ. இந்த ஐ வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ஐபியாக இருக்கலாம் அல்லது ஐசியாக இருக்கலாம். ஐஏவா இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா நம்ம இப்போ இங்கே என்ன பார்க்குறோம்? லீனியர் மாலிகுல்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம். அப்போ லீனியர் மாலிகுல்ஸில் ஐஏ வந்து என்னது? 0. ஸோ ஐபி அண்ட் ஐசி வந்து ஈக்குவல். அதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ ஜே வேல்யூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர். இது வந்து இப்போ எதில் இருக்குன்னா ஜூலில் இருக்குது. பட் நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துருப்போம். மாலிகுலர் ஸ்பெக்ட்ரமை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து த்ரூ அவுட் த செஷன் வந்து த்ரூ அவுட் த சாப்டர் வந்து எல்லாமே சென்டிமீட்டர் இன்வர்ஸில் மட்டும்தான் நம்ம வந்து படிப்போமே தவிர ஜூல்ஸில் கிடையாது. ஸோ அப்போ இதை வந்து சென்டிமீட்டர் இன்வர்ஸ்க்கு மாற்றணும் இல்லையா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ஆல்ரெடி தெரியும். மியூ பார் ஈக்குவல் டு டெல் இ பை ஹெச்சி சென்டிமீட்டர் இன்வர்ஸ் வேவ் நம்பர். ஸோ அப்போ நமக்கு இஜே ஈக்குவல் டு ஸ்கார்டிஞ்சர் ஈக்குவேஷன் எனர்ஜி ஆஃப் அ ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல் இஜே பை ஹெச்சி ஈக்குவல் டு ஹெச் பை 8 பை ஸ்கொயர் ஐசி ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1. ஸோ இங்கே வந்து ஐசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்
அந்த ஐசின்னு வச்சுக்கூடாது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த ஐசின்னு இல்லை, ஐ இன்ட்டு சி. ஓகே, சின்றது வந்து வெலாசிட்டி ஆஃப் லைட்டு. இங்கே வந்து 3 × 10⁸ சென்டிமீட்டர் பர் செகண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே இஜே வந்து இப்போ என்னவா இருக்குது, சென்டிமீட்டர் இன்வர்ஸாக இருக்குது, ஜூலாக இல்லை. ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஸோ இப்போ இதை வந்து பின்னு எடுத்துக்கிறோம். இந்த கான்ஸ்டன்ட்டை பி ஈக்குவல் டு ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் h/8π² IBC. நம்ம ஏன் ஐசிசின்னு எடுக்கலாம்னா ரெண்டுமே சியாக இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம எது வேணால் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதோட எனர்ஜி லெவலை நம்ம ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல் வந்து பார்க்கும்போது ஜே ஈக்குவல் டு 0 இருக்கும்போது, அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது நமக்கு 0, E0 ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் அவர் ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல் இஸ் 0. நோ ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் அப்சர்வ்ட். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகேவா? அட் கிரவுண்ட் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லீனியர் மாலிகுலில் கிரவுண்ட் ஸ்டேட்டில் நோ ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் தான் நமக்கு லீஸ்ட் ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல் வந்து கிடைக்கும். அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், லீஸ்ட் ஆங்குலர் மொமெண்டம்னு வந்து லோவஸ்ட் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நம்ம என்ன சொல்லலாம், லோவஸ்ட் ஆங்குலர் மொமெண்டம். லோவஸ்ட் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ நமக்கு லோவஸ்ட் ஆங்குலர் மொமெண்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2b அட் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ நம்மளுடைய அப்சர்ப்ஷன் லைன் அப்பியர்ஸ் அட் 2b சென்டிமீட்டர் இன்வர்ஸ் ஃப்ரம் தட் ஆஃப் அ கிரவுண்ட் ஸ்டேட். ஓகேவா? கிரவுண்ட் ஸ்டேட்டை நம்ம ஆரிஜினாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து 2b சென்டிமீட்டர் தள்ளி நமக்கு வந்து என்ன கிடைக்குது, ஃபர்ஸ்ட் அப்சர்ப்ஷன் லைன் வந்து கிடைக்குது. ரெண்டாவது அப்சர்ப்ஷன் லைன் 4b சென்டிமீட்டர் இன்வர்ஸில் கிடைக்குது. அப்போ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ரைஸ் ஆகிற நமக்கு ரொட்டேஷனல் எனர்ஜி வந்து ரைஸ் ஆனிச்சுன்னா அதை வந்து அப்சார்ப்ஷனும், அதேமாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் லோவர் ஆனிச்சுன்னா அதை வந்து நம்ம எமிஷன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதனுடைய அந்த ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி பிட்வீன் தி டூ ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2b சென்டிமீட்டர் இன்வர்ஸாக கிடைக்குது ஃபார் அ லீனியர் மாலிகுல். ஓகேவா? ஸோ ஃபார் லீனியர் மாலிகுல் இதில் என்னன்னா ஜே வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக அதனுடைய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே வந்து போகும். அதேமாரி பாண்ட் லென்த் வந்து அதிகமாகிட்டே போகும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இங்கே இப்போ டைபோல் பற்றி தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போது இங்கே ஒரு M1 இருக்குது, இங்கே ஒரு மாஸ் இருக்குது, இங்கே ஒரு மாஸ் இருக்குது. அதோட எனர்ஜி லெவல் வந்து அதிகமாக இப்போ J ஈக்குவல் டு 1 இது இருக்குது அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா J ஈக்குவல் டு 2 இருக்கும்போது இதனுடைய மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாண்ட் லென்த் வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? பாண்ட் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, ஜே வேல்யூ இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எது இன்க்ரீஸ் ஆகுது, பாண்ட் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பாண்ட் லென்த்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும், ரெண்டு மாலிகுலையும் தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணும். ஸோ அட் அ சர்டின் பாயிண்ட் இதனுடைய லிமிட்டேஷன்ஸ் வந்து என்ன, அதாவது இந்த ஜே வேல்யூனுடைய அப்பர் லிமிட்டேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அட் அ சர்டின் பாயிண்ட் ஒவ்வொரு மாலிகுலுக்குமே ஒரு சர்டின் பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகிடும்னா தனித்தனியாக அந்த மாலிகுல் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த இப்படி டிஸ்டர்ப் ஆகி தனித்தனியாக ஒரு தனித்தனியாக வந்து செப்பரேட் ஆகிறதுன்றது வந்து நார்மல் டெம்பரேச்சரில் நமக்கு வந்து நடக்காது. ஐ மீன் லோவர் எனர்ஜி லெவல்ஸில் வந்து நடக்காது. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அதேமாதிரி ஸ்டெப் வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரைஸ் ஆகும்னு பார்த்தோம்ல, அப்போ அதனுடைய மியூ வந்து எப்படி இருக்கும், மியூ பார் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூ பார் இஸ் ஈக்குவல் டு 2b இன்ட்டு ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா படி தான் நமக்கு என்ன ஆகும், ஸ்டெப் வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் தி ரொட்டேஷனல் எனர்ஜி வில் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்னாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுபடி அசிமெட்ரிக் மாலிகுல்ஸ் லைக் ஹெட்ரோநியூக்ளியர் மாலிகுல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெக்ட்ரம் வந்து அப்சர்வ் ஆகும். பட் ஹோமோநியூக்ளியர் மாலிகுலுக்கு வந்து இந்த ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் வந்து அப்சர்வ் ஆகாது. ஏன்னா அங்கே வந்து டைபோல் மொமெண்ட் இருக்காது. ஓகேங்களா? ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல எப்பயுமே இருக்காதுங்க. சரிங்களா? ஒன்று இப்போ இந்த ஹோமோநியூக்ளியர் மாலிகுல்ஸ்லையும் டைபோல் மொமெண்ட் இல்லை அப்படின்றதுனால நமக்கு வந்து ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் ஆப்சென்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து எல்லா லீனியர் மாலிகுலுக்குமே அட் அ கிரவுண்ட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டைபோல் மொமெண்ட் இருக்காது. அங்கே வந்து ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் இருக்காது. இதே நம்ம சிமெட்ரிக் மாலிகுல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து நமக்கு ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் வந்து இருக்கும். ஏன்னா அங்கே டைபோல் எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அப்படின்போது நமக்கு டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி வந்து ஃபார் அலௌடு ரீஜன் வந்து ΔJ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று தான். அதேமாதிரி ஃபர்பிடன் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ΔJ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 எக்ஸட்ரான்னு வந்து போகும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த ΔJ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இங்கெல்லாம் வந்து இப்படி ஒரு டிரான்சிஷன் வந்து நடக்காதா அப்படின்னு கேட்டால் அப்பெல்லாம் கிடையாது. இன் ப்ராக்டிக்கல் நடக்கும். ஆனால் ரொம்ப ஃபெபிளாக வந்து இருக்கும். நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ நல்ல தெளிவான ஒரு இன்டென்சிட்டி வந்து நம்ம கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ΔJ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1க்கு மட்டும்தான். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்த மாதிரி அதனுடைய இன்டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2B, 2 ஸ்பெக்ட்ரல் லைனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த இன்டென்சிட்டி கேப் வந்து பார்த்தீங்கன்னா 2B-ஆக இருக்குன்னு பார்த்துருப்போம். அப்போ வந்து ஈக்குவலி இன்டென்ஸ், ஆல் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆர் ஈக்குவலி இன்டென்ஸ் தான். ஆனால் இது எங்கே மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் அ சிங்கிள் மாலிகுல்ஸ். ஒரே ஒரு மாலிகுல் தான் இருந்திருக்கு, வேற எந்த மாலிகுலுமே இல்லைப்பா அப்படின்னு தான் இப்போ ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனாலோ அல்லது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனாலோ அதனுடைய அந்த ஃப்ரீக்குவன்சி டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெக்ட்ரல் லைன் 2 ஸ்பெக்ட்ரல் லைனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 2B இன்டென்சிட்டியாக வந்து இருக்கும். பட் ப்ராக்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கேஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும்போது ஒவ்வொரு மாலிகுலுமே ஒவ்வொரு வேரியஸ் எனர்ஜி லெவல்ஸில் வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இப்போ வந்து J ஈக்குவல் டு 1 to 2 போகுது அப்படின்னா அதோட இன்டென்சிட்டி ஒரு 2B-ஆக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஃப்ரம் 2 to 3 போகும்போது அதனுடைய இன்டென்சிட்டி ஒரு 2B-ஆக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் எத்தனை இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அந்த 2B-னுடைய வேல்யூ வந்து தீர்மானிக்கப்படும். ஏன்னா பியில் என்ன இருக்குது? I இருக்குது இல்லையா? பியில் டினாமினேட்டரில் என்ன இருக்குது? I இருக்குது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் என்ன இருக்குது? மாஸ் இருக்குது. ஓகேவா? அந்த மாஸ் வந்து எதை பொறுத்து மாறும்? நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பொறுத்து மாறும்ல. ஸோ அப்போ அதான் பியோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும்ல. ஸோ நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக பின்னாடி பார்ப்போம். ஸோ இதுதான் விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் லெவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் வந்து நடக்கும். பட்டு நமக்கு இன்டென்சிக் ப்ராபபிலிட்டி வந்து எப்பயுமே ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். அதனால் நமக்கு லைன் இன்டென்சிட்டி வந்து எப்பயுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இனிஷியல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் ஈச் லெவல். ஸோ இப்போ இதில் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு வந்து 2 ஃபேக்டரை வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் வந்து ஷார்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தோன்னா பாப்புலேஷன். நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷனில் பாட்டமில் எவ்வளோ பாப்புலேஷன் லெவல்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து என்ன ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்கிறோம். நமக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும் ஒரு லீனியர் மாலிகுலில் ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல் அட் கிரவுண்ட் ஸ்டேட் வந்து 0 அப்படின்னு. அப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் N0 B இந்த கிரவுண்ட் ஸ்டேட்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் மாலிகுல்ஸ் வந்து ஹையர் ஸ்டேட் போகும்போது அந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் மட்டும்தான் வந்து மேலே போகும் இல்லையா? வேற எங்கே இருந்தோ வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஐ மீன் அது J ஈக்குவல் டு 0 to 1 தான் போய் ஆகணும். J ஈக்குவல் டு 0 to 2 நாட் அலௌடு.
அப்போ நம்ம பாப்புலேஷன் இன்வர்ஷன் வந்து பார்ப்போம். பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா JS to J0 ஈக்குவல் டு E பவர் மைனஸ் பீட்டா EJ. ஸோ அந்த ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். EJ வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு BHC இன்ட்டு பீட்டா BHC இன்ட்டு J இன்ட்டு J ப்ளஸ் 1ன்னு வருதா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி அப்படின்றது வந்து என்னது, வெலாசிட்டி ஆஃப் லைட்டு சென்டிமீட்டர் பர் செகண்டு. ஸோ இதில் ப்ராக்டிக்கலி அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி பார்த்ததில் நமக்கு இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரப்பீட்லி வந்து டிக்ரீஸ் ஆகுது வென் ஜே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது. இப்போ நமக்கு ஜே வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பி வேல்யூவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இது ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ஜே பை என்0ன்ற வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது எதை இண்டிகேட் பண்ணுது, எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து அதிகமாக அதிகமாக நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் டு எக்ஸைட்டட் ஸ்டேட் டிக்ரீசஸ். ஓகேவா? ஜே வேல்யூ அதிகமாக அதிகமாக நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கோயிங் டு தி எக்ஸைட்டட் ஸ்டேட் டிக்ரீசஸ். அதானே உண்மை. இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குன்னா நீங்கள் மார்க் வைஸ் கிரேட் பிரிச்சிங்க அப்படின்னா அது மேலே போக போக மார்க் அதிகமாக அதிகமாக நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ செகண்ட் ஃபேக்டர் வந்து எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் ஃபேக்டருக்கு வரதுக்கு காரணமே என்னென்னா, இப்போ ஒரே மார்க்கில் 10 பேர் இருப்பாங்கல்ல, அப்போ அதை தான் நம்ம வந்து டீஜெனரசி அப்படின்போம். அப்போது சேம் எனர்ஜி இன் டூ மெனி எனர்ஜி ஸ்டேட்ஸ், அந்த டீஜெனரசி. இப்போ இந்த டீஜெனரசியை எப்படி என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய இந்த டை அட்டாமிக் ரொட்டேட்டருக்கு ஆங்குலர் மொமெண்டம் வழியாக நம்ம வந்து ஒரு இந்த எனர்ஜி ஈஜேவை வந்து நம்ம பார்த்தோம், அல்லது பாப்புலேஷனை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அப்போ நமக்கு E ஈக்குவல் டு 1/2 I ஒமேகா ஸ்கொயர்னு தெரியும் இல்லையா? அப்போ L ஈக்குவல் டு I, நமக்கு L ஈக்குவல் டு I ஒமேகான்றது தெரியுமில்ல? L ஈக்குவல் டு I ஒமேகா, L ஈக்குவல் டு mr ஸ்கொயர் ஒமேகா. ஓகேவா? L ஈக்குவல் டு mr ஸ்கொயர் ஒமேகா. அப்போ E இஸ் ஈக்குவல் டு ½ I ஒமேகா ஸ்கொயர். ஓகேவா? இது எப்படி வந்துச்சுன்னா கைனெட்டிக், இது வந்து பியூர்லி கைனெட்டிக் எனர்ஜி. அதாவது E ஈக்குவல் டு 1/2 mv ஸ்கொயர். இதில் V ஈக்குவல் டு R ஒமேகான்னு போட்டிங்க அப்படின்னா ½ m R ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர்னு வரும். ஸோ நம்ம ½ I ஒமேகா ஸ்கொயர்னு வந்து போடுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ நம்ம இந்த ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணும்போது நமக்கு L ஈக்குவல் டு √2EIன்னு வந்து கிடைக்கும். நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த Pன்னு கொடுத்துருப்பாங்க. Pன்னு அதுவும் நம்ம வந்து லீனியர் மொமெண்டம்னு வந்து நினச்சிடக்கூடாது. நிறைய பேர் அதை தான் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு உள்ளாரையே படித்து பார்க்காம மேலே அப்படியே Pன்னு பார்ப்பாங்க. Pன்னு பார்த்தா ஓகே இது வந்து லீனியர் மொமெண்டம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து Pன்னு போட்டால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கன்னு Lன்னு போட்டிருக்கேன். L ஈக்குவல் டு √2EI. Lங்கிறது இங்கே ஆங்குலர் மொமெண்டம். அப்போது எனர்ஜி லெவல்ஸ் நம்ம இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு E2EI இஸ் ஈக்குவல் டு J இன்ட்டு J ப்ளஸ் 1 h²/4π². சைடில் வந்து எப்படி வந்திருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு அட் லாஸ்ட் L ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா √J இன்ட்டு J ப்ளஸ் 1 h/2πன்னு வரும். இந்த h/2πயை நம்ம வந்து ஒரு யூனிட்டாக வந்து எடுத்துக்கிறோம். எப்படி நம்ம ரொட்டேஷனல் எனர்ஜி லெவலில் வந்து சென்டிமீட்டர் இன்வர்ஸ் வந்து யூனிட்டாக வந்து எடுத்துருக்கோமோ அதேமாரி இங்கே ஆங்குலர் மொமெண்டமுக்கு வந்து யூனிட்டாக h/2π வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதுபடி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அட் ஃபர்ஸ்ட் ரொட்டேஷனல் எனர்ஜி லெவலில் நமக்கு 3 ஃபோல்டாகவும் செகண்ட் எனர்ஜி லெவலில் 5 ஃபோல்டு, தேர்ட் எனர்ஜி லெவல் ரொட்டேஷனல் எனர்ஜி லெவலில் 7 ஃபோல்டாகவும் கிடைக்குது. அதாவது 2J + 1 ஃபோல்ட் ஆஃப் டீஜெனரசி வந்து நமக்கு கிடைக்குது. அப்போ
நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், மேலே போக போக நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டே போனாலும் அந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸுமே நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸினுடைய டீஜெனரசி வந்து அதிகமாகிட்டே போகுதுன்றான். ஓகேவா? ஸோ அது எப்படி அதிகமாகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பாப்புலேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 2j + 1 e⁻ β ej. இதுபடி தான் வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக வந்து போகுது. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் கிராஃப் வந்து போடும்போது இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து கிடைக்குது. ஸோ இதை மேக்ஸிமம் பாப்புலேஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, j = kt by 2hcb minus 1/2 இந்த ஃபார்முலா தான். மேபி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டிஆர்பியில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பாப்புலேஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நமக்கு டிஎன் செட்டில் இதுக்கு அடுத்து வரப்போகிற இந்த டாப்பிக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஃபெக்ட் ஆஃப் ஐசோடோபிக் சப்ஸ்டிடியூஷன் என்னன்னா, இப்போ 2 ஐசோடோப் இருக்கு அப்படின்னா அந்த 2 ஐசோடோப்பும் கெமிக்கலி ஐடென்டிக்கல்னு நமக்கு தெரியும். ஸோ அதனுடைய இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது ஐசோடோப் சப்ஸ்டிடியூஷன் வந்து பண்ணும்போது. அதே மாதிரி அதனுடைய டோட்டல் மாஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ரொட்டேஷனல் டோட்டல் மாஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னாவே நமக்கு கண்டிப்பாக B is equal to h²/8π² ICன்னு வந்து பார்த்துருப்போம். ஸோ ஐயில் வந்து என்ன இருக்குது, mr² வந்து இருக்கு இல்லையா? அப்போ mr² அப்படின் போது நமக்கு மாஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம ஐசோடோப்ஸினுடைய மாஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஒரு ஐசோடோப்புக்கு பதிலாக இன்னொரு ஐசோடோப்பை சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த மாஸ் வந்து வேரி ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேரி ஆகும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேரி ஆச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக பி வேல்யூ வேரி ஆகும். ஸோ இதே தான் அப்படியே கொஸ்டினில் வந்து நமக்கு கேட்டிருப்பாங்க. அதுலேயும் கரெக்டாக அந்த புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதையே தான் கேட்டிருப்பாங்க. அதாவது கார்பன் C12க்கு பதிலாக கார்பன் C13 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கலி ஐடென்டிக்கலாக இருந்தாலும் அதனுடைய மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மாஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது பி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னவாகணும்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேவா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் டிக்ரீஸ் ஆகும், மாஸ் வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுவும் எக்ஸ்பெரிமெண்டல் அனாலிசிஸ் வந்து இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியர் நியூக்ளியருக்கு இந்த 2p செப்பரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது 2 எனர்ஜி லெவலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸ்மால் செப்பரேஷன் இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹெவியர் நியூக்ளியஸ். லைட்டர் நியூக்ளியஸுடைய ஸ்பெக்ட்ரம் செப்பரேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அது மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் போகும், நமக்கு 2b வரைக்கும் தான் போகும். ஏன்னா லீனியர் மாலிகுல்லையே நமக்கு 2b தான். ஓகே, இப்போ இந்த 2p வந்து எல்லாத்துக்குமே இருக்குமா? எல்லாத்துக்குமே இதே 2b அளவுக்கு தான் இருக்குமானா இருக்காது. ஏன்னா நம்ம இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 2b வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ரிஜிட் ரொட்டேட்டராக இருக்காது. நம்ம மேலே ஒரு கீ பாயிண்ட் வந்து சொல்லியிருப்போம். என்னது? மேலே ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்போம். ஜே வேல்யூ ரொட்டேஷனல் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆக அதனுடைய பாண்ட் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துருப்போம். பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ரிஜிட் ரொட்டேட்டராக இருக்குமா? ரிஜிட் ரொட்டேட்டர்னா அதோட இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ் வந்து சேமாக தானே இருக்கணும். இன்டர் நியூக்ளியர் டிஸ்டன்ஸ்ன்றது வந்து இஸ் நத்திங் பட் நம்மளுடைய பாண்ட் லென்த். அப்போ பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது வந்து ரிஜிட் பாடியாக வந்து நோ மோர் ரிஜிட் பாடியாக வந்து இருக்காது. அதுக்கிட்ட சர்டன் எலாஸ்டிசிட்டி இருக்கும். அப்போ இந்த எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, ஈக்லிபிரியம் பொசிஷன்லேருந்து அது வந்து விலகி போகுதா, மறுபடியும் கிட்ட வருதா? அப்போ இது வந்து எப்படி இருக்குது, ஒரு வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷன் ஆகிற மாதிரி வந்திருக்கா? ஸோ அஃப்கோர்ஸ் இதே தான் நம்ம அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ப்ராக்டிக்கலி நிறைய மாலிகுல்ஸில் வந்து நடக்கும். இப்படி நடக்கும்போது அது வந்து நான் ரிஜிட் ரொட்டேட்டராக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் வந்து என்ன ஆகும்னு பார்த்தா இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸு நம்மளுடைய டோட்டல் மாலிகுலையுமே தனித்தனியாக செப்பரேட்டாக பிரிச்சுட்ரும்.
அது அதிகமாகும் போது. அப்போ ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதனுடைய செப்பரேஷன் ஆஃப் சக்சஸிவ் லைன்ஸ் வந்து ஜே வேல்யூ அதிகமாக டிக்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்றாங்க. ஓகேவா? ஸோ ப்ராக்டிக்கலி இப்போ இதனுடைய பாண்ட் லென்த்து வந்து பார்த்தோன்னா எலாஸ்டிக் இன் நேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ஜே. அப்போது ஜே இன்க்ரீஸ் ஆகும்போது டைஅட்டாமிக் மாலிகுல்ஸ் ரொட்டேட் ஆகிறதுனால நமக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டராக இருக்குது. ஸோ இதனுடைய ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4π² ω² c²μ. அதேமாரி இப்போ ஒரு மாலிகுல் வந்து வீக் பாண்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய சென்ட்ரிஃபியூகல் டிஸ்டரேஷன்னால என்ன ஆகிடும், டக்குன்னு பிரேக் ஆகிடும். 2 மாலிகுலும் தனித்தனியாக போயிடும் இல்லையா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் ரிஜிட் ரொட்டேட்டரில் நம்ம என்ன பார்த்தோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I = mr² பார்த்தோமா? அப்போ எம்மை பற்றி பார்த்துட்டோம், ஆரை பற்றி பார்க்கணும்ல. அப்போ ஆரை பொறுத்தும் நம்மளுடைய கான்ஸ்டன்ட் ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து வேரி ஆகும். ஓகேவா? ஸோ எப்படி வேரி ஆகுது, 1/r². ஓகேவா? இங்கே வந்து டைபோல் மொமெண்ட் அப்படின்னும் போது எம்முக்கு பதிலாக நம்ம ரெடியூஸ்டு மாஸ் மியூ அப்படின்றத வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r². ஸோ ஆல் அதர் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் வைப்ரேஷன். இங்கே வைப்ரேஷனல் எனர்ஜி அப்படின்றது வந்து அதனுடைய பாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால மட்டும்தான் நடக்குது. ஓகேவா? மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன ஆகுது, ஈக்விலிபிரியம் டிஸ்டன்ஸ் வந்து கம்ப்ரஸ் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகுது. என்னதான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் ஈக்விலிபிரியம் டிஸ்டன்ஸ்லேருந்து ஈக்குவலாக அது வந்து கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆனாலும் கூட நமக்கு வந்து ப்ராக்டிக்கலி எக்ஸ்பெரிமெண்டலி வந்து கால்குலேட் பண்ணும்போது எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் ஆர் ஆவரேஜும் ஆர் ஈக்விலிபிரியமும் நமக்கு சேமாக தான் இருக்குது. ஆனால் 1/r² 1/r² வித் ரெஸ்பெக்ட் டு ஈக்விலிபிரியமும் ஈக்குவலாக இல்லை. ஸோ அதனால் நமக்கு வந்து ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து என்னவாகுது, சேஞ்ச் ஆகுது. ஸோ வைப்ரேஷன் இதனால் நமக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு இருக்கக்கூடிய R0 அண்டு பி கூட Rμ RV அண்ட் ப்ளஸ் BV அப்படின்னு சொல்லி இந்த வைப்ரேஷனல் எனர்ஜினால நமக்கு சர்டன் வேல்யூ வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ஹைட்ரஜன் ஃப்ளூரைடை வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம் படிக்கிறதுக்கு நம்ம வெறும் மைக்ரோவேவ் மட்டும் அனுப்புனா போதுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இப்போ அதனுடைய ரீஜியன் வைப்ரேஷனல் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுனால இன்ஃப்ராரெட் வேவ்ஸை அனுப்புனாலும் ரெண்டுத்தையும் சேர்த்து அனுப்புனாதான் அதனுடைய முழுசான ஒரு ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரமை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் ஃபார் நான் ரிஜிட் ரொட்டேட்டர். ஸோ நான் ரிஜிட் ரொட்டேட்டருக்கு மட்டும் இல்லை, இப்போ நம்ம லீனியர் மாலிகுலில் ரிஜிட் ரொட்டேட்டராக இருந்தாலுமே நம்ம என்ன பார்த்தோம், ரிஜிட் ரொட்டேட்டராக இருந்தாலுமே நமக்கு இந்த டிஸ்டரேஷன் வந்து நடக்க தான் செய்யும். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் R = RE தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் ரிஜிட் அப்படின்றதுனால நமக்கு வந்து இப்படி வச்சுக்கலாம். பட் அதே ரிஜிட்டாக இருந்தாலுமே நமக்கு 1/r² 1/r²E வித் ரெஸ்பெக்ட் டு ஈக்விலிபிரியம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இல்லாததுனால நமக்கு அடிஷ்னல் வைப்ரேஷனல் எனர்ஜி வந்து வரதான் செய்யுது. ஓகேவா? ஸோ த ஸ்பெக்ட்ரம் ஃபார் non-rigid rotator EJ = h²/8π² I × j × j + 1 - h/4/32. ஓகே, 4 டேபிளால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாமே பவர் 4 தானே போடுறோம். ஸோ அப்போ 4 8 32ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்கொயராக இருக்கிறதுலாம் பவர் 4 ஆகிடும். ஸ்கொயராக இல்லாத I வந்து ஸ்கொயர் ஆகிடும். ஜே எல்லாமே வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். கூட எக்ஸ்ட்ரா என்ன போடுறோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷனல் மோஷன் அப்படின்றதுனால இங்கே அடிஷ்னலாக ஒரு R² அதுக்கப்புறம் K கான்ஸ்டன்ட்டும் வந்து நம்ம போடுறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு மட்டும்தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இது. ஏன்னா இது நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா ஆன்ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கும் இதே தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவாங்க. இது வந்து ஹார்மோனிக் ஆசிலேட்டர்.
நம்ம சொன்னோம் இல்லையா, லீனியர் மாலிகுல் ஈவனாக முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது, கம்ப்ரஸ் ஆகுது, ரேரிஃபேக்ஷன் ஆகுது. பட் இருந்தாலும் அதில் வந்து சம் அடிஷ்னல் ஃப்ரீக்குவன்சி வந்து வருது. அதை தான் வந்து சென்ட்ரிஃபியூகல் டிஸ்டர்பேஷன் கான்ஸ்டன்ட்டோட வரும். ஓகேவா, டி அப்படின்றதோட ஆட் ஆகுது. பி மாதிரி இங்கே வந்து டி வந்து ஆட் ஆகுது. இது வந்து ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டியாக மட்டும்தான் வந்து இருக்கும். இதே ஒரு ஆன்ஹார்மோனிக் ஆசிலேட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆன்ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு நமக்கு கான்ஸ்டன்ட் பி, டி, ஹெச், கே அப்படின்ற மாதிரி வரும். இதில் வந்து இந்த டிக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஆல்ரெடி டிஆர்பியில் கேட்டிருப்பாங்க. 4b³/ω². அப்போ ω² ஈக்குவல் டு நம்ம 4b³/dன்னு போடலாமா? இப்போ பிக்யூவும் ஒரு மாலிகுலுக்கு கான்ஸ்டன்ட் தான், டியும் ஒரு மாலிகுலுக்கு கான்ஸ்டன்ட் தான். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய மாலிகுலுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் வேல்யூ கிடைக்கும். 16.33 × 10⁶ சென்டிமீட்டர் இன்வர்ஸ் ஹோல் ஸ்கொயர். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 4050 சென்டிமீட்டர் இன்வர்ஸ்னு. சரி, ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலி அட்டாமிக் மாலிகுல்ஸ், அது ரிலேட்டடாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். லேட்டர் நான் டெஸ்ட் லிங்க் வந்து கீழே போஸ்ட் பண்ணுறேன். டெஸ்ட் போய் அட்டன் பண்ணி பாருங்கள். நான் இப்போ எடுத்திருக்கக்கூடிய இந்த மொத்த கிளாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுடைய பேன்வல் புக்கில் இருந்து தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேவா, மேற்கொண்டு இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன டாபிக் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போனா தான் நான் ஒரு எஃபர்ட் எடுத்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து இப்படி போஸ்ட் பண்ண முடியும். உங்களுடைய ஃபீட்பேக் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நான் எப்பயுமே ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அதில் இருக்கக்கூடிய நோட்ஸ் அதை மட்டும்தான் நான் வந்து நடத்துவேன். தேங்க்யூ.